கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமேன். பரிசுத்தமானாதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்லாம் நம்ம வேதத்தில் நிறைய பரிசுத்தத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போது ரட்சிக்கப்படும்போது ஆண்டவருடைய ரத்தம் புறஜாதி மார்க்கத்தில் நம்ம இருக்கும்போது, பலவிதமான உளைச்சேற்றுகளாகிய பாவங்களில் நம்ம இருக்கும்போது, ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாள் நம்ம ரத்தத்தை பயன்படுத்தி அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஆனால் அதே நேரத்தில் மறுபடியும் நம்ம இன்னும் ஆழமாக பரிசுத்தத்துக்குள்ளார நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் வசனத்தின் வழியாக நம்ம கடந்து போக முடியும். அதனால தான் யோவான் 17:17 வாசித்தோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தை அறியும் போது நம்ம விடுதலையாக்கப்பட முடியும். அப்போ வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க உட்கொள்ள நம்மளை அப்படியே அது பரிசுத்தமாக்கிட்டே வருமாமா. அப்படின்னா ஒரு மறுரூபமாக்குற அனுபவத்துக்கு நேராக கொண்டு வந்துடும். வேத வசனங்களுடைய ரகசியங்கள், கர்த்தர் பேசுகிற காரியங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து நம்ம அறிந்து அதன்படி செயல்படுகிற அனுபவங்கள், இதெல்லாம் நமக்குள்ளார வேத வசனத்துக்குள்ளார நம்ம கடந்து வரும்போது, வேத வசனம் நமக்குள்ளார கடந்து வரும்போது நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டே இருப்போம். எம்மாவூருக்கு போகிற வழியில் 2 சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சில வசனங்களை விளக்கி காட்டிகிட்டே வராரு. அவங்களுடைய கண்கள் திறக்கப்படாதனால அது புரியல. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க, வேத வசனத்தை அவர் விளங்கி காட்டின பொழுது நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் வேத வசனம் நமக்குள்ளார கொழுந்து விட்டு எரிய எல்லா கிரியைகள் நம்மளை விட்டு புறப்பட்டு போயிருங்க. அந்த வசனத்தின்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா, வசனம் இப்படி இருக்குதான்னு சொல்லி நம்மளுடைய எண்ணம் அந்த வசனத்துக்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நிச்சயமாக நம்மளுடைய சில பாவ பாதைகள், தவறான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து அந்த வசனமே நம்மை திருப்பிடும். அதனால தான் வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும். இன்னும் அநேக காரியங்கள் எனக்கு சத்தியத்தை குறித்து அறிஞ்சுக்கணுமே. எப்படி சத்தியத்தை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வது? சத்திய ஆவியானவர் நமக்குள்ளார வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளார வழி நடத்துவார்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. அப்போது அந்த சத்தியத்தின்படி நம்ம நடந்து கொள்ள, வசனத்தின்படி நடந்து கொள்ள, நிறைய சத்தியங்களை பெற்றுக்கொள்ள, சத்திய ஆவியானவர் நமக்குள்ளார வந்து அந்த சத்தியங்களை வெளிப்படுத்தும் போது அந்த சத்தியம் நமக்குள்ளார உள்ள ஊடுருவி போய் வேருக்குள்ளார இருக்கிற எல்லா பாவங்களையும் அழித்து நம்மளை பரிசுத்தமாக்கிருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் வேத வசனத்தை நல்லா தியானிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு பல வசனங்கள் நான் சொல்ல மாட்டேன், பல அதிகாரங்களை வாசிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அதிகாரத்தில் வாசித்தா கூட கவனமாக வாசிக்கணும். அதற்காக நீங்கள் வாசிக்க வேண்டாம்னு எப்போவுமே நான் யாரையும் சொல்கிறதில்ல. நிறைய பேர் மடமடன்னு வாசிச்சுட்டு போயிடுவாங்க. சந்தோஷம்தான். ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஒரு பைபிளை வாசித்தேன், ஒரு வருஷத்துக்குள்ளார 2 வருஷத்துக்குள்ளார 2, 3, 4 முறை வாசிச்சேன்னுவாங்க. ஆனால் என்ன வாசித்தாங்கன்னு அவங்களுக்கே புரியாது. வாசிக்கிறது தப்பு கிடையாது, நல்லது தான். நீங்கள் வாசிக்கிற வார்த்தையின் மூலமாக, கண்கள் மூலமாக அந்த கிரியைகள் நடப்பிக்கப்படும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதை வாசிக்கும்போது உணர்ந்து வாசிக்கணும்னா கொஞ்சம் நிதானமாக தான் வாசிக்க முடியும். அதை உணர்ந்து தியானித்து, நானெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேத வசனத்தை தியானிக்கும் போதே அதோடு சேர்ந்து ஜபமும் பண்ண வச்சிருவார். அது எப்படி அப்படின்னா, சங்கீதம் 39:3 நான் தியானிக்கையில் எனக்குள் அனல் மூண்டதுன்னு வசனம் இருக்கு இல்லையா? அதனால் என் நாவுனால் நான் விண்ணப்பம் பண்ணேன்னு அந்த மாதிரி வார்த்தைகளை காண்பிச்சு அப்படியே வேத வசனத்தை தியானிக்க அப்படியே அக்கினி வந்து அதற்கு பிறகு நம்ம அப்படியே தொடர்ந்து செபிக்கும்போது தேவன் கிரியை செய்வார். அது நம்மளை பரிசுத்தமாக்கிட்டே வருங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. பரலோக ராஜ்யம் பரிசுத்தத்துக்கு உரியது. தீட்டுள்ளதும் பொய்யும் அருவருப்பையும் நடப்பிக்கிற எதுவுமே அதில் பிரவேசிக்க முடியாதுன்னு வெளிப்படுத்தல் 21:27 வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாகணும்னா உம்முடைய ரத்தமும் வசனமும் தான் என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நல்ல வசனத்தின் ஆழங்களுக்குள்ளார கடந்து போங்க. ஆண்டவர் வசனங்களை நீங்கள் அறிய உங்களை அறியாமல் நீங்கள் பரிசுத்தமாக்குற அந்த அனுபவத்துக்கு நேராக நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. மறுரூபமாக்குற அனுபவத்துக்கு நேராக நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது, ஒரு காலகட்டம் வரும்போது, மறுரூபமாக்கப்படும் போது தான் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் எல்லாவற்றுக்கும் முதலாவது பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்தம் சத்தியத்தின் மூலமாக, தேவ ரத்தத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து
உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.